வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸ்ல ஷோல்டர் ஃபால் இதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். பட் இருந்தாலுமே எப்போ பிளவுஸ் தைச்சாலுமே நிறைய பேருக்கு முதல்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது, ஷோல்டர் கரெக்டாக நெக்கில் நிற்க மாட்டேது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலியமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து இனிமேல் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த 7 ரீசனில் நீங்கள் என்ன தப்பு இதில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு அதை நீங்க திருத்திக்கவும் முடியும். சோ வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாலே ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து நெக்கில் வந்து நிற்கணும். அப்படி இல்லாமல் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இப்படி ஃபால் ஆகிட்டே இருந்தது அப்படின்னாலே நமக்கு அது ஒரு அன்ஈஸியாகவே இருக்கும். ப்ளவுஸ் வந்து மற்ற எல்லா இடமும் கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக போய் நிற்கலை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரோப் வச்சு டைட் பண்ணுவாங்க. அதாவது ஷோல்டர் இப்படி ஃபால் ஆச்சுன்னா ரோப் வச்சு டைட் பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி டைட் பண்ணாலுமே இந்த இடத்துல லேசாக அப்படி தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வேளை தச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 by 1 நம்ம என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கும்போது லைனிங்கில் இப்போது லைனிங்கையும் நெக்கையும் எந்த நெக்காக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், லைனிங்கில் அடித்து திருப்பும்போது நம்ம வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தான் நம்ம வந்து நெக்க லைனை வச்சு நம்ம வந்து அடித்து திருப்பணும். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் குறிப்பாக என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்டிச்சோட அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தாண்டி போகும்போது, 1/2 இன்ச்சே அதிகம்தான், 1/2 இன்ச்சு தாண்டி போகும்போது உங்களுக்கு நெக்கு வந்து விரிவு கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் லைனிங்கில் வச்சு அடித்து திருப்பும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு தான் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த தையலை போட்டு எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி வச்சு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட மெஷர்மெண்ட். ஸோ ஷோல்டருக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒரு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போன்லேருந்து இன்னொரு போன் வரைக்கும் தான் நம்ம வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 14 இருக்குது அப்படின்னா நம்ம 2 மைனஸ் பண்ணிவிட்டு 12 தான் எடுக்கணும் நார்மல் ப்ளவுஸுக்கு. ஸோ 12ல் பாதி, ஃபுல் ஷோல்டர் 12னா ஹாஃப் ஷோல்டர் 6 வரும். நிறைய பேர் வந்து இப்போ 14 இருக்கா மெஷர் பண்ணுறது, ஒரு போன் டு ஒரு போன் 14 இருக்குன்னா அந்த 14 அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ காலர் ப்ளவுஸ்க்கு, அதுக்கப்புறம் போட் நெக், இந்த ப்ளவுசஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நம்ம ஷோல்டரில் எப்படி மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே மெஷர்மெண்ட் எடுக்கணும். மற்றபடி எல்லா ப்ளவுசஸ்க்கும் சுடிதார்ஸ்க்குமே இது பொருந்தும். சுடிதாருக்குமே நீங்கள் வந்து நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ 14னா அதை 2 மைனஸ் பண்ணிட்டு 12 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க அதை வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து அதில் போய் நிற்காது. ஸோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து 3rd பாயிண்ட் என்னென்னா நெக்கோட விட்டு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் காமனாக எல்லாருக்கும் 2.5 அப்படிங்கிறது சரியாக வரும். இந்த இடத்துல வந்து 2.5 வைக்கிறது. ஒரு சிலர் கொஞ்சம் டீப்பாக வேணும், இந்த இடம் வந்து கொஞ்சம் ஷோல்டர் வந்து குட்டியாக எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டா போதும். மற்றபடி காமனாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 2.5 வச்சிங்கனாலே உங்களுக்கு ஷோல்டர் வித்து வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல 2.5 வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டீங்க, அதாவது இந்த இடம் அதிகமாயிட்டு அப்படின்னாலும், இப்போ நான் இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடியது இந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா கூட உங்களுக்கு ஆம்ஹோலில் போய் இது உட்காராது. உட்காரும் போது இந்த இடத்துல தையல் வருதுன்னா இந்த இடம் வந்து இங்கே போய் ஃபிக்ஸ் ஆகாமல் இப்படி வந்து லூஸ் விழுகத்தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் நெக்கோட விட்டு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4th என்னது அப்படின்னா ஆம்ஹோல் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஏன்னா ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக போய் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆம்ஹோல் வந்து ட்ரா பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து ஆம்ஹோலை வந்து மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம உங்களோட மார்பு சுற்றளவோட அளவை வச்சு நீங்கள் ஆம்ஹோலை வந்து மெஷர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ உங்களோட செஸ்டோட சைஸ் வந்து 36 இருக்குன்னு வச்சுப்போமே.
இப்போ 36 அப்படின்னா அதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 6ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 6 வரும். ஸோ அப்போ உங்களோட ஆம்ஹோலோட அளவு இந்த இடத்துலேருந்து இங்கே நீங்கள் வரையக்கூடிய அந்த லைன் வந்து 6ல் வந்து இருக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஆம்ஹோல் வந்து போய் பர்ஃபெக்டாக அதில் உட்காரும். இல்லை நீங்கள் வந்து 6 வைக்க வேண்டிய இடத்துல 5.5 வச்சிட்டிங்கன்னா ஆம்ஹோல் வந்து இங்கே வரும். இங்கே வந்து நிற்கும் போது உங்களுக்கு ஸ்லீவும் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணியிருப்போங்கிறதுனால மேலே ஏறாது. நெக்கு வந்து கரெக்டாக போய் உட்காராமல் அப்படியே இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும். இதையே நீங்கள் ரொம்ப கூட்டிட்டீங்க அப்படின்னாலும் என்ன பிரச்சனை வரும்னா இந்த பக்கம் போயிடும். நெக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த யூ ஷேப் வந்து தெரியாத மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஆம்ஹோல் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோலில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறத கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்க தெரியலன்னா இந்த மார்பு சுற்றளவை வச்சு நீங்கள் வந்து ஆம்ஹோலை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இடுப்போட லூஸு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு வந்து கரெக்டான அளவில் வந்து போட மாட்டாங்க. ஒரு இன்ச் லூஸ் இருக்கட்டும், நான் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இடுப்பு இங்கே லூஸாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த நெக்கு கிட்ட அந்த பக்கம் வந்து கரெக்டாக போய் ஃபிட்டாக போய் உட்காராது. ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடுப்பை வந்து கரெக்டாக பிடிச்சிருங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இடுப்புக்கிட்ட நீங்கள் வந்து ஹூக் வச்சு கரெக்டாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து நெக்கு வந்து லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோல்டர் ஃபால் ஆகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்டில் வந்து நிற்காம இந்த தையல் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு இப்படி இறங்கி இந்த இடத்துல வந்து இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இப்படி இறங்கும் போது ஆப்வியஸாக உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் ஆகும். ஷோல்டர் வந்து உங்களுக்கு இப்படி விலகிக்கிட்டே வரும். ஏன் இப்படி இந்த தையல் வந்து இங்கே வராமல் இந்த இடத்துல வருது, ஏன் இப்படி லூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வந்து அவங்க கரெக்டாக வைக்கலை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரண்ட்டோட ஹைட்னா இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இந்த அளவு வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஹைட்டை வந்து கரெக்டாக வைக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே 13 தேவைப்படுது. ஆனால் நான் 13 வைக்காம 12 1 இன்ச் நீங்கள் கம்மியாக வச்சாலுமே ஃப்ரண்ட்டுக்கு துணி தேவைப்படுது. அதை வந்து பேக்கில் இருந்து இழுத்துக்கும். செஸ்ட் வந்து இழுத்துக்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த தையல் வந்து இங்கே வந்துடும். ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து எவ்வளவோ அதை கரெக்டாக வச்சுக்கணும். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டோட இந்த ஹைட்டு இந்த இடமும் வச்சுக்கிறதுக்கு நிறைய டவுட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இப்போ மார்பு சுற்றளவு 32ன்னு வச்சுக்கணும். மார்பு சுற்றளவு 32 உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஹைட்டோட, அதாவது இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியதுக்கான அளவு என்ன, இந்த இடத்துல உள்ளதுக்கான அளவு என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 32 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 11.25 வரும். ஸோ 11.25 கூட 1 + 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 12.25. ஸோ இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடியது 12.25. 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கீழே வந்து பட்டி தைக்கணுங்கிறதுக்காக. அது இந்த ஹைட்டு. அதுக்கப்புறம் இந்த டாட்டோட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஹைட்டு வந்து 32 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வந்து நமக்கு வரும். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நமக்கு வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு தேவைப்படுறதுக்காக நம்ம 8.5 வச்சுக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியதுக்கு உங்கள் மார்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஃபுல் ஹைட்டு பார்க்குறதுக்கு உங்களோட மார்பு சுற்றளவை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் உங்கள் பாடிக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வைக்க முடியும். நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தையல் வந்து உங்களுக்கு ஷோல்டரில் போய் கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இறங்குறது அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஒருவேளை அப்படி இறங்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். 13 வைக்கிறேன் எனக்கு, ஆனால் இப்படி இறங்குது அப்படின்னா கூட ஒரு 1 இன்ச் நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக போய் இங்கே நின்றுட்டனாலே உங்களுக்கு நெக்கை வந்து இப்படி இறங்கி வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து நிறைய பேர் வந்து இப்போது நம்ம ஆம்ஹோலில் இருந்து இப்போ நெக்கு கிட்ட நேராக வச்சு நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுப்போம். இப்படி வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுப்போம். 1/4 இன்ச் இப்படி ஆம்ஹோலில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போதே கட் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து அதை கட் பண்ணுறதே இல்லை. அப்படி கட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இப்படி ஸ்லோப்பாக கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக போய் நிற்கும். ஆனால் நீங்கள் அந்த ஸ்லோப்பே கொடுக்காம நீங்கள் நார்மலாக நீங்கள் நெக்கை கட் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர்
கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நிற்காம லூஸ் விழுக்கிற மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்கை நம்ம இப்போ கட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நெக்கில் ஒரு 1/4 இன்ச் கொடுத்துட்டு நம்மளோட இந்த அடி உயரம் இருக்குல்ல அதுலேருந்து இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டு இப்படி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச் வந்து கட் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த ஹூக் போடும்போது எனக்கு இந்த இடத்துல லூஸ் விழுகுது அப்படிம்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பிரச்சனை இந்த இடத்த நீங்கள் இப்படி கட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய லூசஸ் வந்து சரி பண்ணி கொடுத்து ஃபிட்டடாக வந்து இந்த நெக் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸ் போட்டுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வருத மாதிரி நீங்கள் பார்த்து தைக்கணும். நிறைய பேர் எப்படி தைப்பாங்கன்னா, கரெக்டாக வந்து இப்படி இருக்கும், இது வந்து கரெக்டாக இப்படி வச்சு இதுவும் இப்படி கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி தைப்பாங்க. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கப் ஷேப்பும் சரியாக வராது, நெக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஃபிட்டடாக அந்த ஷோல்டர் வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இது வந்து ஆர்டினரி, அதாவது நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போதே நமக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கிராஸுங்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டடாக ப்ளவுஸ் இருக்கும், கப் ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக இப்படி ரெண்டுமே இப்படி கரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரீசன்ஸ் எல்லாமே நான் சரி பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் வந்து கிராஸ் கட் போடுற ப்ளவுஸ் போடக்கூடியவங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லை நான் கிராஸ் கட் தான் போட்டுட்ருக்கேன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் கட் போட்டு பாருங்கள். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த நெக்கு வந்து ஃபால் ஆகுறது வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா கிராஸில் வந்து நமக்கு போடும்போது ஒரு சிலரோட உடல் அமைப்புக்கு உங்களுக்கு அப்படி லூஸ் ஆகிற ஃபீல் வரலாம். ஸோ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.